9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் யூனிட் 16 பயன்பாட்டு வேதியியல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு செகண்டில் நகம் 1 நேனோமீட்டர் வந்து வளருமா. சளி காய்ச்சலுக்கான வைரஸ் வந்து 30 நேனோமீட்டர் அளவு இருக்குமா. செல் சவ்வு 9 நேனோமீட்டரில் இருக்குமா. அடுத்து டிஎன்ஏ இரட்டைச்சுருள் வந்து 2 நேனோமீட்டர் விட்டம் கொண்டு இருக்குமா. H2 அணுவோட விட்டம் வந்து பார்த்திங்கன்னா 0.2 நேனோமீட்டராக இருக்கும். ஸோ நானோ பொருட்கள் எல்லாமே வந்து அணு மற்றும் பெரிய ஆப்ஜெக்ட்டுக்கு இடைப்பட்ட பண்பு கொடுக்கும். அதாவது சின்ன அணுவோட பண்பும் இருக்காது, பெரிய ஆப்ஜெக்டோட பண்பும் இல்லாமல் ரெண்டுக்கும் இடைப்பட்ட பண்பை வந்து கொண்டிருக்கும்னு சொல்கிறாங்க. புறப்பரப்பு பொறுத்து தான் அதோட பண்பு வேறுபடும். இதை பார்க்குறதுக்கு வந்து SEM நுண்ணோக்கி யூஸ் பண்ணலாம், TEM டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணலாம், அணு விசை நுண்ணோக்கி அப்படின்ற அட்டாமிக் ஃபோர்ஸ் நுண்ணோக்கி யூஸ் பண்ணலாம். நானோ வேதியியலோட பயன்கள் என்னென்ன. நானோ வேதியியல் வந்து கரையை எதிர்க்கும் சுருக்கமில்லா ஆடைகளை உருவாக்க, ஒப்பனை பொருட்களில், சன்ஸ்க்ரீனில், மின்னணுவியல் பொருட்களில், வண்ணப்பூச்சில், அரக்கில் பயன்படுது. உலோக நானோத்துகள் வந்து எஃபெக்டிவான ஒரு உலோக நானோத்துகள் பெரிய வினை யூக்கியாக பயன்படுது. நானோ மேற்பூச்சி வந்து நானோ கலப்பு பருப்பொருள் விளையாட்டு பொருட்களில், சைக்கிளில், ஊர்திகளில், ஆப்ரேஷனுக்கு, செயற்கைக்கோள்களில், மின் கடத்தும் திறன் கொண்ட நானோத்துகள் மின்னணுவியல் துறையில் வந்து நுண்சீல்களாக சிப்ஸ் மைக்ரோ சிப்ஸுமாங்கல்ல மின் கடத்தும் திறன் கொண்ட நானோ துகள்கள் மைக்ரோ சிப்ஸாக பயன்படுது. பாக்டீரியா வளர்ச்சியை கட்டுப்படுத்த ஆடைகளுடன் சேர்க்கப்படுகிறது. மிலிட்ரியில், வானூர்தியில், விண்வெளித்துறை சாதனத்தில் எல்லா இடங்களுமே நானோ டெக்னாலஜி பயன்படுத்தப்படுகிறது. இதோட குறைபாடு என்னன்னு பார்த்தோம்னா, ஆக்சிஜனோட இது ஈஸியாக தொடர்பு கொண்டதுனால உறுதியற்ற தன்மை, வெடித்து சிதற வாய்ப்பு இருக்குது, ரொம்ப ரியாக்டிவ், ஸோ மாசுக்களோட ஈஸியாக வினைபெறும், ஆபத்து, நச்சுத்தன்மை, இதோட வடிவமைத்தல் கஷ்டம், தொகுத்தல் கஷ்டம், மறுசுழற்சி பண்ணுறது கஷ்டம், இதை அழிக்கிறதும் கஷ்டம். ட்ரக்ஸ்ன்னு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இது வந்து காய்ந்த மூலிகைன்னு பொருள்படும் ஃப்ரெஞ்சு வார்த்தை. ஸோ அதுக்கும் வந்து இது யூஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து இதோட டிஸ்அட்வான்டேஜஸ்ஸு. மருந்து மூலங்கள் தாவரத்தில் இருந்து தான் மார்ஃபின், குயினைன் உருவாக்குறாங்க. ரசாயனமாக உருவாக்குறது வந்து ஆஸ்பிரின், பாராசிட்டமால். விலங்குகிட்டேருந்து உருவாக்குறது இன்சுலின், ஹெபாரின். கனிமம் வந்து இப்போ கனி அப்படின்னா வந்து அப்படி உருகிடுவோம் மெழுகா. ஸோ ஃபேரஃபின் மெழுகுன்னு ஞாபகம். கனிமம்னா திரவ ஃபேரஃபின். நுண்ணுயிர் தான் பென்சிலின், இது நமக்கு தெரியும். மரபு பொறியியல்னா மரபுனா தான் குரோமோசோம், DNA. ஸோ ஹார்மோன், மனித வளர்ச்சி ஹார்மோன். ஓகேவா. அடுத்து மருந்து வந்து வியாதியை குணப்படுத்து சிறப்பான விளைவை ஏற்படுத்தும் மருந்து என்னென்னா மார்ஃபின், கொகைன். பொது மயக்கமூட்டிகள் எல்லா உணர்வும் இழக்க வைக்கும். மயக்கமூட்டும் கெமிக்கல்ஸ் எதுனா நைட்ரஸ் ஆக்சைடு. நைட் டைமில் தான் அப்படி தூக்கத்திலே நமக்கு மயக்கமே வந்துடும். நைட்ரஸ் ஆக்சைடு N2O. இது நிறமற்றது, மனமற்றது, கனிம வாயு, சேஃபஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஈத்தர் வந்து பொது மயக்கமூட்டியுடன் கலந்து யூஸ் பண்ணப்படுறாங்க. அடுத்து குளோரோஃபார்ம். குளோரோஃபார்ம் அப்படின்றது குளோரோஃபார்ம் வந்து எளிதில் ஆவியாகக்கூடியது, இனிய மனம், இனிப்பு சுவையெல்லாம் கொடுக்கக்கூடியது. இது வந்து ஆக்சிஜனோட வினை புரிந்து நச்சு கார்பனைல் குளோரைடை வந்து உருவாக்கக்கூடியது. நச்சு கார்பனைல் குளோரைடு உருவாக்குறது. அதனால் இப்போ வந்து அது யூஸ் பண்ணுறதே கிடையாது. முன்னாடி இந்த படங்கள்லாம் குளோரோஃபார்ம் தான் யூஸ் பண்ணுறதா காமிப்பாங்க. அது வந்து நச்சு கார்பனைல் குளோரைடை வந்து உருவாக்குறனால அது வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. காரில் வச்சு கடத்திடுவாங்க. ஸோ வந்து கிடையாது, யூஸ் பண்ணுறது கிடையாது. அடுத்து ஈத்தர். ஈத்தர்னா டை எத்தில் ஈத்தர், C2H5O, C2H5. ஸோ இது வந்து ஈஸியாக ஆவியாகும். 0.02% ப்ரொப்பைல் ஹாலைடுடன் கலந்து தான் இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க ஈத்தர். ஸோ ஈத்தர் வந்து தனியாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ ப்ரொப்பைல் ஹாலைடோட கலந்து தான் வந்து ப்ரொப்பைல் ஹாலைடுக்கு இது ஒரு வினையூக்கியாக செயல்படுது. சரி, இது என்ன பண்ணும், மைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமை தாக்கி உணர்விளக்க செஞ்சிடும். அடுத்து ஆஸ்பிரின், நோவால்ஜின், இது ரெண்டும் வந்து வலி நிவாரணியாக இருக்குது. சில நார்கோடிக் மருந்து வந்து தூக்க மருந்து வந்து வலி நிவாரணியாக பயன்படுது. ஃபீவர் நிவாரணிகள், ஃபீவருக்கு வந்து ஆஸ்பிரின், ஆன்டிபைரின் அந்த ஆன்டிபயோட்டிக் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஃபினாசிட்டிஸ், ஃபினான்சிலி வந்து நிறையா வாங்குவாங்க சில பேர், ஃபீவருக்குன்னு ஸ்பெஷல் மருந்து அப்படிங்க வச்சுக்கோங்க. அடுத்து பாராசிட்டமால். அடுத்து புரை தடுப்பான், வெளிக்காயத்தை சுத்தம் பண்ணுறது, குடல், சிறுநீர் பை இதெல்லாம் தொற்று இதெல்லாம் சுத்தப்படுத்துறது. அயோடோஃபார்ம்னா அயோடின் ஞாபகம் வச்சுக்கோங்க. அயோடோஃபார்ம் ஒரு புரை தடுப்பான். 1% கரைசல் வந்து இதில் ஐயே வந்து ஒரு 1 மாதிரி தான் நடுவில் இருக்கும். ஸோ 1% கரைசல் தான் கிருமி நாசினியாக பயன்படுது. அடுத்து ஃபினால் கரைசல் வேறு, பட் ஃபினாயில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் வந்து கிருமி நாசினி தான். ஸோ பி ரெண்டாவதாக இருக்கா. ஸோ 0.2% ஃபினாயில் வந்து புரை தடுப்பான், 1% கரைசல் வந்து கிருமி நாசினியாக பயன்படுது. அடுத்து ஹைட்ரஜன் ஃபெராக்சைடு. ஹைட்ரஜன் ஃபெராக்சைடு வந்து வெளிக்காயத்தை சுத்தம் செய்ய பயன்படுது. அடுத்து மலேரியா நிவாரணிகள் என்னென்ன. புரோட்டோசோவால் தான் வந்து இந்த மலேரியாவே வருது.
குளிர் ஃபீவர் வந்து என்ன ஆகும்னா 103லேருந்து 106 வரைக்கும் அதில் இருக்கும். கல்லீரலை அஃபெக்ட் பண்ணும், ரத்த சோகை ஏற்படுத்தும். ஸோ சில தாவர வேர் சாறுகள் குயினைன், இதுதான் மலேரியா பெரிய நிவாரணியே வந்து குயினைன் தான். அடுத்து சின்கோனா மரப்பட்டையில் இருந்து பெறதும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றாங்க. 1961 ஃபஸ்ட்டு மலேரியா நிவாரணியாக கண்டுபிடிக்கப்பட்டது பைரி மீத்தேன், 5 ஞாபகம் வச்சுக்கோங்க. 61 5 பைரி மீத்தமின். பட் குயினைன், பிரைமோகுயினின், குளோரோகுயின் தான் வந்து பெஸ்ட்டுன்றாங்க. பிளாஸ்மோடியம் ஓவேல், பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் இதெல்லாம் கட்டுப்படுத்துறது வந்து குளோரோகுயின். ஒரு குயின் இருந்தால் தான் எல்லாரையும் கட்டுப்படுத்த முடியும். ஸோ பிளாஸ்மோடியம் ஓவேல், பிளாஸ்மோடியம் வைவாக்ஸை கட்டுப்படுத்துகிற ஒரு குளோரோகுயின். இது வந்து டேரெக்டாக யூஸ் பண்ணுறதில்ல, மற்ற மலேரியா நிவாரணியோட கலவையாக தான் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து நுண்ணுயிரி எதிரிகள். நுண்ணுயிரோட எதிரிகள் என்னென்னா பாக்டீரியா, பூஞ்சை, ஆக்டினோமைசிஸ் சில கெமிக்கல் வந்து வெளிவிடும். ஸோ அதை தான் வந்து நம்ம வளர்ச்சிதை மாற்றத்தை தடுக்கும் தன்மைக்கு யூஸ் பண்ணுறோம். அப்படி தான் வந்து 1929 அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் வந்து என்ன பண்ணுறாரு, பென்சிலியம் அப்படின்ற நுண்ணுயிரியை வந்து பென்சிலியம் நொட்டேட்டம் அப்படின்ற பூஞ்சையிலேருந்து பிரித்து எடுக்கிறாரு. ஸோ இது முக்கியமாக வந்து நிமோனியா குணப்படுத்த பயன்படுது. அது போக இரத்த குழாய் சுருக்கம், மூட்டு நோய் இதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு பயன்படுத்துது. சில தாவரச்சாறு, ஆயில், இந்த ஃபுட்டுலேயே கூட மருந்து இருக்குன்றாங்க. எது தேன், பூண்டு, இஞ்சி, லவங்கம், வேம்பு, மஞ்சள் இதெல்லாம். அமில நீக்கி மெக்னீஷியம், அலுமினியம் ஹைட்ராக்சைடும் வந்து அமில நீக்கியாக இருக்குது. சில நேரங்கள் வந்து நறுமண பொருட்களுக்காகவும் ஆட் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. மின் வேதிகள்னால் வேதிவினை மூலம் மின்னாற்றல் உருவாகிறது. மின்கல வினைகள் ஆக்சிஜனேற்றம், ஒடுக்கம் ரெண்டுமே நடக்கும். ஆக்சிஜனேற்றம்னா எலக்ட்ரானை இழக்கும், ஆக்சிஜன் ஒடுக்கம் அப்போ எலக்ட்ரானை ஏற்கும். கால்வானிக் மின்கலம் தான் வந்து கெமிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரானிக் எனர்ஜியாக மாற்றுறது. மின்பகுதி வந்து உப்பு கரைசல் உள்ள குழாய் வந்து ஒரு உப்பு பாலம் தான் வந்து மின்பகுதியாக யூஸ் ஆகுது. பாசிட்டிவாக இருக்கும்போது ஆக்சிஜனேற்றம், நெகட்டிவ்னா ஒடுக்கம். லெமன்லேருந்து 0.1 வோல்ட் வந்து எலக்ட்ரிசிட்டி பெற முடியும். பொட்டேட்டோலேருந்து 1 வோல்ட் எலக்ட்ரிசிட்டி பெற முடியும். மின்வேதிகளோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன அப்படின்னா, இது கரிமச் சேர்மங்கள் இரும்பு அல்லாத உலோகம் உற்பத்தி செய்ய தூய்மைப்படுத்தும் தொழில்நுட்பத்தினால. இப்படி இரும்புனா வந்து டக்குன்னு எலக்ட்ரிசிட்டி ரொம்ப பாஸ் ஆகும். ஸோ இரும்பை விட்டுருவோம். இரும்பு இல்லாத இது கரிமச் சேர்மங்கள், இரும்பு அல்லாத உலோகம் இதெல்லாம் வந்து தூய்மைப்படுத்த உற்பத்தி செய்ய பயன்படுது. வேதிவினை இதுவே மின்வேதிகள் தானே. ஸோ ஒரு வேதிவினை நிகழுமா நிகழாதா செக் பண்ணுறதுக்கு. அடுத்து ட்ரங்க் அண்ட் ட்ரைவ்லாம் இருப்பாங்களே, ஸோ அவங்க வந்து எத்தனாலின் ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை முறையை பயன்படுத்தி அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுது. அடுத்து அலுமினியம் டைட்டானியம் போன்ற உலோகம் போன்ற அதன் தாதுக்களிலிருந்து பிரிக்கிறதுக்கு பயன்படுது. டைட்டானிக் படத்தை பார்த்தா அங்கே லைட்ஸாக இருக்க மாதிரி, அந்த கப்பல் ஃபுல்லாக லைட்ஸாக இருக்கும். அலுமினியம், டைட்டானிக் படத்தில் லைட்ஸாக இருக்கும். ஸோ வந்து எலக்ட்ரிசிட்டி மின்வேதியியல் தான் வந்து டைட்டானியம். இதில் வந்து உலோகம் அதன் தாதுக்களில் இருந்து பிரிக்க, அலுமினியம், டைட்டானியம் போன்ற உலோகங்களை அதன் தாதுக்களிலிருந்து பிரிக்க மின்வேதியியல் தான் பயன்படுது. டைட்டானிக் படம் ஃபுல்லாக எலக்ட்ரிசிட்டி தான். அடுத்து காரிய அமில மின்கலங்கள், லித்தியம் அயன மின்கலம். மின்வேதிகள்னாலே மின்கலம் தான். ஸோ காரிய அமில மின்கலங்கள், லித்தியம் அயன மின்கலம், அப்புறம் எரிபொருள் மின்கலம், அப்புறம் வேதிய மின்கலம் மாற்றுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது. அடுத்து கதிரியக்க வேதிகள், இதுதான் ரொம்ப முக்கியம். இயற்கையில் தனிமங்கள் வந்து கதிரியக்க ஐசோடோப்புகளாக தான் இருக்கின்றது. சில புரோட்டானோட இருக்குது, எலக்ட்ரான் வந்து நியூட்ரான் இதெல்லாம் டிஃபர் ஆகுது. சில ஐசோடோப் வந்து நிலையானவை, சிலது நிலையற்றவை. அப்படி நிலையற்றவையாக இருக்கிறது தான் கதிரியக்க ஐசோடோப் அப்படின்னு சொல்கிறோம். கதிரியக்க வடிவில் எலக்ட்ரானை வந்து ஏற்றோ இல்லை இழந்தோ நிலைத்தன்மையை அடைய ட்ரை பண்ணுது. இதுக்கு பேர் தான் கதிரியக்க சிதைவுக்கு உட்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. கதிரியக்க ஐசோடோப் இல்லாட்டி ரேடியோ ஐசோடோப் அப்படின்னு 2 பேர். மெடிக்கல் ஃபீல்ட்லேயும் அது யூஸ் ஆகுது, என்விரான்மெண்ட்லேயும் யூஸ் ஆகுது. கதிரியக்க கார்பன் தேதியிடல் அப்படின்னு C14 சொல்கிறாங்க. அதாவது ஒரு மரம் இறந்து போயிருக்கு, இல்லை ஒரு விலங்கு இறந்து போயிருக்குன்னா எப்போ இறந்துச்சுன்னு இப்போ கால்குலேட் பண்ணுறாங்க இல்லையா. இப்போ ரொம்ப முக்கியமாக வந்து ஒரு ஏதாவது ஒரு டெத் ஆயிடுச்சுன்னா எப்போ அது நடந்ததுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே C14 கதிரியக்க கார்பன் தான் பயன்படுது. டிசீஸ் டயக்னோசிஸில் கதிரியக்க ஐசோடோப் தான் கதிரியக்க சிகிச்சை கொடுக்க பயன்படுது. அடுத்து முக்கியமாக அயோடின் 131, இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா மூளையில் கட்டி, அயோடின் உப்பு. ஸோ உப்புன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா என்ன பண்ணுங்க, உப்பு ரொம்ப சாப்பிட்டா மூளை குறைஞ்சிடும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மூளையில் கட்டி இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு, அப்புறம் தைராய்டு சுரப்பி சீர்குலைவு இதை செக் பண்ணுறதுக்கு, லொக்கேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாம் அயோடின். இது சோடியம் இருந்தால் ரத்தம் இதயமாக இருப்பாங்க. ஸோ இதய செயல்பாடு, ரத்தம் குறைவு, ரத்த சுழற்சி குறைவு, இதுக்கெல்லாம் வந்து சோடியம் பயன்படுது. சோடியம் 24. அடுத்து இரும்பு வந்து எதுக்கு, ரத்த சோகை, அப்புறம் வந்து அயன் டிஃபிஷியன்சி, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இருக்கக்கூடாது சொல்லுவாங்க. ஸோ கருவுறுதலுக்கும் இரும்பு தான். இரும்பு 59. அடுத்து கோபால்ட் 60 வந்து கேன்சர் மட்டும்தான்.
அடுத்து ஹைட்ரஜன், இதுலேயே H2Oல ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ மனித உடலில் நீரின் அளவை வந்து அறிய பயன்படுது. அடுத்து பூமியில் வந்து யுரேனியம் சிதைவடைந்து ஆபத்து தரக்கூடிய ரேடான் வாயு UR ஞாபகம் வச்சுக்கோங்க. யுரேனியம் சிதைவடைஞ்சால் ஆறாக மாறிடும். ஸோ இது வந்து லங்ஸ் கேன்சர் உருவாக்கும். இது வந்து இதான் வந்து லங்ஸ் கேன்சர் உருவாக்குறதுக்கான 2வது முக்கியமான காரணம்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய லங்ஸ் கேன்சர்லாம் வருது. ஸோ யுரேனியம் சிதைவடைஞ்சால் UR இது வந்துச்சுன்னா லங்ஸை வந்து லங்ஸை பாதிக்கும். லங்ஸ் வந்து பாதிப்படையும் அப்படின்னு நான் வச்சுக்கணும். அடுத்து கதிரியக்க ஐசோட்டோப் குணப்படுத்தும் நோக்கள். தங்கம் 198. இது வந்து தங்கம் இருந்துச்சுன்னா தங்க பஷ்பம்லாம் சாப்பிடுவாங்க சொல்லுவாங்க, கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு. அயோடின் ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஹைப்பர் தைராய்டிசம் அண்ட் கேன்சரை தடுக்க. பாஸ்பரஸ், ஸோ பாஸ் இரத்த கோளாறு அண்ட் தோல் நோய். ரத்தம் பிளட் டெஸ்ட் எடுத்து தான் வந்து பாஸா ஃபெயிலா அப்படின்னு பார்ப்பாங்க எந்த டிசீஸ் எதுனாலுமே. ஸோ பாஸ் அப்படின்னா ரத்தம், தோல் நோய். கோபால்ட்னா கேன்சர், தங்கம்னா கேன்சர், அயோடினா ஹைப்பர் தைராய்டிசம் அண்ட் கேன்சர், பாஸ்னா பிளட்டு தோல், அடுத்து கோபால்ட்னா கேன்சர். அடுத்து சாய வேதியியல். கனிம நிறமி வந்து புகைக்கரி, MgO, மெக்னீசியம் ஆக்சைடு, அப்புறம் ஹேமடைட் நிறமூட்டிகளாக வந்து பயன்படுது. கரிம சேர்மங்களில் வந்து சாயங்கள் வந்து தாவரம், பூச்சி, பூஞ்சை, மரப்பாசி இதில் இருந்தெல்லாம் வந்து பயன்படுது. கரிம வேதியியல் வந்து செயற்கை சாயம் வந்து கொடுக்க பயன்படுது. நிலக்கரி தாரிலேருந்து நிலக்கரி தார் சாயங்களே உருவாக்குறாங்க. அமிலச்சாயம் அனிமலில் தோல், செயற்கை இலை சாயமற்ற வந்து கம்பளி, பட்டு இதுக்கெலாம் வந்து என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க. அதாவது செயற்கை இலைக்கும் கம்பளிக்கும் சாயம் ஏற்றுறதுக்கு அமிலச்சாயம் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பிக்ரிக் அமிலம், மஞ்சள், நாப்தால். என்னென்ன அமிலம் சாயமற்ற யூஸ் பண்ணுறாங்க? பிக்ரிக் அமிலம், மஞ்சள், நாப்தால். அவ்வளோதான். அடுத்து காரச்சாயம். அமிலச்சாயம் பார்த்துட்டோமா, இப்போ காரச்சாயம். தாவர, விலங்கு, நூல் இலைகளை சாயமேற்ற மறைமுக NH2. இது வந்து NH2, NHR, NR2. அது வந்து பிக்ரிக் அமிலம், மஞ்சள், நாப்தால். இது வந்து NH2, NHR, NR2. தாவர, விலங்கு, நூல் இலைகளை சாயமேற்ற. மறைமுக சாயம் அப்படின்னா பருத்தி ஆடையில் வந்து குறைவான ஈர்ப்புத்தன்மை தான் இருக்கும், அதில் சாயமேற்றினா ஏறாது. அதனால் நிறமூன்றின்னு வந்து மார்டன்ஸ்னு நடுவில் ஒன்று யூஸ் பண்ணுறோம். நிறமூன்றி லத்தீனில் வந்து கடிப்பதற்கு, நல்லா கடித்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்குன்ற மாதிரி பொருள். ஸோ லேக்குன்ற கரையாத கூட்டு பொருளும் இதுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். லேக்குக்கிட்ட வச்சு தான் சாயம் ஏற்றுறாங்க. ஸோ அலுமினியம், குரோமியம், இரும்பின் உப்புக்கள் நிறமூன்றிகளாக இந்த மார்டன்ஸாக பயன்படுது. இந்த நான் மார்டன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து அலிசரின். அழியவே செய்யாது. மார்டன்ஸை வச்சுட்டு நீங்கள் ஒரு பருத்தியில் ஏற்றிட்டிங்கன்னா அழியவே செய்யாது. அதனால தான் எக்ஸாம்பிள் அலிசரின். அடுத்து நேரடி சாயம். பருத்தி, ரேயான், செல்லுலோஸ் இலைகளில் வந்து நேரடியாக ரெட் கலர்னால் நேரடியாக பூசிடலாம்ப்பா. அந்த ரெட் கலர் போட்டுட்டோம்னா தெரியாமல் இருக்கவே செய்யுது. காங்கிரோ ரெட். தொட்டி சாயம் பருத்திக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். இந்தியாவில் தான் வந்து இந்த தொட்டியில் வச்சுலாம் சாயம் ஏற்றிட்டுருப்பாங்க. ஸோ இண்டிகோன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கம்பளி பட்டுக்கெலாம் கிடையாது, பருத்தி தான். நம்மளால் பருத்திக்கு மட்டும் தான் சாயம் போட முடியும். அமைப்பு அடிப்படையில் வந்து அசோ சாயம், டிபினைல் மீத்தேன் சாயம், ட்ரைபினைல் மீத்தேன் சாயம், தாலியன் சாயம், ஆந்த்ரோபீனியன் சாயம், இண்டிகோ சாயம், தலோசைன், நைட்ரோ நிறைய பேர். வேளாண் அண்ட் உணவு வேதியியல். சரியா? வேளாண் மற்றும் உணவு வேதியியல். வேளாண் உணவு உற்பத்தி, உணவு தயாரித்தல், விலங்கு, பாக்டீரியா, என்விரான்மெண்ட் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. 40% மக்கள் வேளாண்மை சார்ந்து தான் இருக்காங்க. ஸோ வந்து அங்கே தான் பெரிய வேளாண்மை ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்குது. செயற்கை உரம், மரபணு மாற்ற விதைகள்லாம் இதுக்கு உதவுது. விளைச்சல் அதிகப்படுத்துறதுக்கு, நோய் பாதுகாப்பு, மண் பரிசோதனை பண்ணுறதுக்கு, pH அளவு, பயிர் தேர்வு, மண் தன்மை எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. வேதி உரம் வந்து ஊட்டச்சத்தை வந்து நிலத்தில் ஆட் பண்ணுறதுக்கு, NPKன்னு சொல்லுவோம் இல்லையா, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், அடுத்து கால்சியம் பாஸ்பேட், இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணுறது. தனியாக இல்லை கலவையாக யூஸ் பண்ணுறதாங்க. பூச்சிக்கொல்லி, இந்த புக் பேக்கில் கூட வரும். ஸோ பூச்சிக்கொல்லியாக என்னென்ன யூஸ் பண்ணுறது? பூச்சி இருந்தாலே என்ன பண்ணணும்? அதை க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ குளோரினேட்டர் ஹைட்ரோகார்பன். அடுத்து பாஸ் பண்ணி விடணும். பூச்சியை வந்து அந்த மருந்தை பாஸ் பண்ணி விடணும் எல்லா இடத்துக்கும். அப்போ தான் பூச்சி சாகும். கரிம பாஸ்பேட். அடுத்து காரில் வச்சு தான் அந்த பூச்சிக்கொல்லி மருந்து தான் எடுத்துகிட்டு வாங்க. ஸோ கார்பனேட். காரில் வச்சு தான் அந்த பூச்சிக்கொல்லி மருந்தை எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிடுவாங்க, பாஸ் பண்ணுவாங்க, காரில் வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த 3 மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து உணவு வேதியியல். உடல் வளர்ச்சிக்கு புரதம், ஆற்றலுக்கு கார்போஹைட்ரேட், பாதுகாப்புக்கு விட்டமின், தாது உப்புக்கள். ஸோ உணவு பதப்படுத்தி எது வினிகர், சோடியம் பென்சாயிக் அமிலம், சோடியம் நைட்ரேட் இதெல்லாம். நிறமிகள் வந்து பார்த்தாலே தெரியும். குரோட்டினாய்டுகள், ஆந்த்ரோசைனின், குர்குமின். செயற்கை இனிப்பூட்டி சாக்ரேட்டின், சைக்ளோட்டின். அடுத்து வந்து சுவையூட்டிகள் வந்து மூணாக சமைச்சா டேஸ்ட்டாக இருக்கும். அதோட குளுக்கோஸை 2 தடவை வாங்கி சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் வச்சுக்கணும். அடுத்து தடவியல் வேதியியல். தடவியல் வேதியியல் வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில்
ஆதாரம் சேகரிக்க வந்து ரத்தம், டிஎன்ஏ, கைரேகை எல்லாம் எடுப்பாங்க இல்லையா. சில செக் புக்கில் வந்து அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒளி இல்லாட்டி கருப்புத்தூள் பயன்பாட்டில் வந்து கைரேகை கண்டுபிடிக்கிறாங்க க்ரைம் சீனில். செக்கில் கைரேகை கண்டுபிடிக்க வந்து செக்கில் வந்து கைரேகை அழிஞ்சிரும். ஸோ நின்ஹைட்ரின் அப்படின்ற ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. வியர்வையில் உள்ள அமினோ அமிலத்தோட வினைபுற்று ப்ளூ கலரில் அது மாறுது. ஸோ அதை வந்து லேசர் லைட்டை யூஸ் பண்ணி சயனோ அக்ரிலேட் எஸ்டர்ஸ் வாழை அது ஒரு லைட்டு 2 லைட்டு யூஸ் பண்ணி ஒளிரும் மனச்சாய்திரன் கைரேகையை கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து எதிர் ஆக்சிஜனேற்றத்தை தடுத்து உணவு கெடாமல் இருந்து இதய நோயிலிருந்து பாதுகாக்கிறது எதுனா விட்டமின் சி, விட்டமின் இ, கரோட்டின். எதிர் ஆக்சிஜனேற்றிகள் அப்படின்னா வந்து விட்டமின் சி, இ, அப்புறம் கரோட்டின் அப்படின்னு செக்கு. எதிர் ஆக்சிஜனேற்றிகள் அப்படின்னா வந்து ஆக்சிஜனேற்றத்தை தடுக்கும், ஸோ ஒடுக்கும். சிஇகே, சிஇஓ மாதிரி சிஇகே. சரியா. அடுத்து உயிரியல் அளவீட்டியல் உடல் பதிவு கணினியோட ஒப்பீடு பண்ணுவாங்க. ஆல்கஹால் டெஸ்ட்டு, சல்ஃபியூரிக் அமிலம் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து சல்லுன்னு அதை காமிச்சிரும். அடுத்து பொட்டாசியம் டைக்ரோமேட் யூஸ் பண்ணுவாங்க. நீர் சில்வர் டியூப்பாக தான் இருக்கும். அது நைட்ரேட்டு கொண்ட குழாயினுள் மதியர் ஊதினால் வந்து ஆக்சிஜனேற்றம் அடைந்து அது என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஆரஞ்சு கலர் வந்து பச்சை கலராக மாறும். ஆரஞ்சு பச்சை கலராக மாறினா கண்டுபிடிச்சிருவாங்க. ஒளி மின்கலமுடைய மின்சாதனம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இது யூஸ் ஆகுது. சேர்க்கப்படுற கால்வானிக் மின்கலம் கெமிக்கல் எனர்ஜியை வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுது. 1% ஐடோஃபார்ம் வந்து புரைத்தெடுப்பான். மின் வேதிக்கலத்தில் எதிர்வாய் வந்து ஒடுக்க பயன்படுது. டெட் அனிமல்ஸோட ஏஜ் வந்து கார்பன் ஐசோடோப்பு C14 பயன்படுது. குறைபாட்டு நோய் வந்து விட்டமின்ஸ் வந்து சரி பண்ணுது. அடுத்து கதிரியக்கம்னா ஐசோடோப்பு. கரிம சேர்மத்தின் கலருக்கு காரணம் நிறந்தாங்கி குளோரினேட்டர் ஹைட்ரோகார்பன் க்ளோஸ் பண்ணிடுவாங்க இது பூச்சிக்கொல்லியை. அடுத்து எலக்ட்ரிக்கலை கெமிக்கலாக மாற்றுறது வந்து மின்பகுப்பு களம் மின்னை தான் பகுத்து வேறு ஒன்றா மாட்டுது. ஸோ எலக்ட்ரிக்கல் டு கெமிக்கல். கேல்வனோமீட்டர் தான் கெமிக்கல் டு எலக்ட்ரிக்கல். ஸோ அடுத்து என்பிகே வந்து தாவர வளர்ச்சி, பெருமநுண் ஊட்டச்சத்துக்கு. அடுத்து கைரேகை பதிவு வந்து நின்ஹைட்ரின். அரிப்பை தடுக்கிறதுக்காக தான் மின்முலாம் பூசுவோம். ஹைப்பர் தைராய்டிசம்க்கு அயோடின் 131. நானோ துகள்கள் வந்து பெரிய மேற்பரப்பு பகுதி. நானோ ரோபோட்டிக்ஸ் வந்து கேன்சர் செல்லை வந்து கண்டறியறதுக்கு. அடுத்த யூனிட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.